நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈராயிரம் இளவேனிற் காலத்திற்கு முந்தைய தோன்றிய திருக்குறள் தமிழினுடைய அழியாத சாட்சியாக, தமிழினுடைய அழியா பெருங்கொடையாக இன்றும் விளங்கி கொண்டிருக்கிறது. குமரிக்கரையிலே அலைகளின் ரீங்கரிப்பில் நின்று கொண்டிருக்கிற வள்ளுவன் சிலையை பார்க்கிற போதெல்லாம், வள்ளுவா, நீ மட்டும் நிற்கவில்லை, உன்னுடைய குரட்பாக்களும் எங்களுடைய இதயத்தில் நின்று கொண்டே இருக்கிறது என்று கவிதை எழுதத் தோன்றுகிறது. அதனால்தான் பாரதி சொல்லுகிறார், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பேசுகிறார். ஜியு போப் சொல்லுகிறார் திருவள்ளுவரை பார்த்து, திருவள்ளுவனே நீ உலகத்துக்கே ஆசான் என்று சொல்லுகின்றார். உலக பொதுமறையாக விளங்குகிற திருக்குறள் ஒவ்வொருவர் இல்லத்திலும் இருக்கிறது, ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருக்கிறது. சாதி கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து ஒரு பொதுமறையாக இருக்கிற அந்த திருக்குறளின் மீது ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு குறளை வாசித்து, குறளை சுவாசித்து, குறளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது கோவை மாவட்டத்தை சார்ந்த அன்பிற்குரிய சகோதரர் எம்ஜி அன்வர் பாட்ஷா அவர்கள் இன்றைக்கு நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இருக்கின்றார். அவரை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் சகோதரரே. எல்லா புகழும் இறைவனுக்கே. பொதிகை தொலைக்காட்சி நடத்தும் நம் விருந்தினர் பகுதியில் உங்களோடு பங்கு பெற்று உலகளாவிய அளவில் வாசகர்களை சந்திக்கும் இந்த வாய்ப்பு நல்கிய பொதிகை தொலைக்காட்சிக்கு எனது இதயம் நிறைந்த முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. சகோதரர் அவர்களே, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. திருக்குறளில் ஆழ்ந்த புலமை கொண்டவர் நீங்கள், திருவள்ளுவர் மேலே ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர் நீங்கள். இன்றைக்கி உலக அளவில் உலக திருவள்ளுவர் கழகம் உங்களுக்கு 133 திருக்குறள் தூதர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் கோவை மாவட்டத்தின் சார்பாக திருக்குறளின் தூதுவர் அப்படிங்கிற ஒரு பட்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைக்குது. திருக்குறள் மேலே உங்களுக்கு எப்படி இவ்வளவு ஆர்வம் வந்தது, ஈடுபாடு வந்தது, அதோட உணர்வு பூர்வமாக நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க? அது எப்படி உங்களுக்கு யார் திருக்குறளை முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சது? இந்த நல்ல கேள்வி கேட்டீங்கம்மா. நீங்கள் இந்த கேள்வியை பற்றி சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே குறளோடு இணைஞ்சிட்டேன். அதை சார்ந்து என்னுடைய ஆரம்ப காலகட்டம் எல்லாமே நான் சிறு வயதுலலாம் ரொம்ப அடிபட்டு, இந்த வாழ்க்கையினுடைய சிரமம்னா என்ன, குடும்பம்னா என்ன, குடும்பத்தில் என்ன, தந்தையெல்லாம் 4 வயதிலே தந்தை இழந்தவன் தான். இப்போ தாயினுடைய அரவணைப்பு, ஒருத்தருடைய இறுதியில் இருந்தாங்க. இந்த வளர்ப்பு தந்தை அவர் ஒரு ஈரூரலை பணிமனை சைக்கிள் கடை வச்சுருந்தார். அதிலிருந்து வளர்ந்து கூடிய நிலை அப்படியே என்னுடைய காலம் அப்படி வருகிறது. ஒரு பள்ளி படிப்பின் இறுதி நிலை நிறைவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட வந்தது. ஆனால் ஏதோ ஒரு இறையாற்றல் எனக்குள்ளே உள் வரக்கூடிய ஒரு இன்சென்ட்ரிக் மோட்டிவேஷன் சொல்கிறாங்க. அதை உள்ளிருந்து வரக்கூடிய ஒரு வெடிப்பு தன்மை, எதையாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று படிக்கணும், ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம். வகுப்புல எல்லாம் மாணவர்களுக்கெல்லாம் போட்டி வைப்பாங்க, மனப்பாட தேர்வு செய்யுளெல்லாம் சொல்லி தருவாங்க. எல்லாமே நேரான குரல் சொன்னால் ஆசிரியர் மட்டும் வருவார். புலவர் ராசி அண்ணன்கிறவரெல்லாம் இதில் ஒரு தனித்தன்மை. புலவர் ஆறுமுகம் எல்லாம் நான் மறக்க முடியாது. ராமகிருஷ்ணன் பழைய ஆசிரியர்கள் நான் படிக்கிற காலகட்டத்தில் திருக்குறள் பக்கம் உங்களை திருப்பிவதற்கு அவர்களும் ஒரு விதைச்சு விட்டாங்க. அக்னி குஞ்சொன்று கண்டேன்னு பாரதி சொல்லுவாரேன், அந்த இடத்துல நான் நினைக்க வரேன். இந்த நேரத்துல எல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஆயுத எழுத்து ஒன்று தான், 247 எழுத்து தமிழில். அத்துணை எழுத்துக்களையும் தனக்கு ஆயுதமாக்கி கொண்டு அடையாத சுதந்திரம் 1000 இருக்கு, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டேன் என்று ஆனந்த பள்ளு பாடிய அந்த மகாகவி முண்டாசு கவிஞன் பாரதி. அவருடைய வார்த்தைகளெல்லாம் நினைச்சு அவரில் பல்வேறு தாக்கங்கள். நான் முதல் முறை பரிசு வாங்கினதே இருவரும் மகா கவிஞர் என்று சொல்லக்கூடிய 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். இப்போ 68, 69 அந்த சமயத்தில். அதில் எனக்கு பாரதியும் இந்த தாகூரை பற்றி தான் கொடுத்தாங்க. அப்போ அந்த ஆசிரியர்கள் எல்லாமே விதைச்ச விதை எல்லாருக்கும் நேராக குரல் சொன்னால் என்ன முடிகிற ஒரு குரல் சீரை சொல்லிட்டு குரலை சொல்லுவாங்க. இவன் என்னடா எதை சொன்னாலும் சொல்லிடுறானே, மனப்பாட பகுதி இல்லாத பாட்டை கொடுத்து சொன்னாங்க. ஒரு முறை பள்ளியில் தேர்வு நடக்குது, போட்டி வந்துருச்சு. மாணவர்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க, இன்னொரு ஆசிரியர் உட்காந்துருந்தார். என்னை போட்டிக்கு கூப்பிட்டாங்க. அன்வர் பாட்ஷா இங்கே வாடினார். ஆசிரியர் உட்காந்துட்டு இருந்தார் பக்கத்தில். ஆறுமுகம் ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் எனக்கு இருக்கிறாரு. நடுவராக இருக்கிறவங்க சரி கத்துன்னாரு. என்ன கத்துறது? உடனே பக்கத்தில் இருந்த ஆசிரியர் அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆறுமுகம் ஐயாட்ட, ஐயா நீங்கள் தனிப்பாடலை சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது பெரிய பாடல், முருகப்பெருமானை பற்றிய பாடல், அது 16 வரிகளுக்கு மேலே போகும், அது மனப்பாடம் செய்ய, அது கார்பரேஷன் முனிசிபாலிட்டி ஸ்கூலில் படிக்கிற பையன், மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற பையன் எங்கே போய் இதெல்லாம் சொல்ல போகிறான், அதெல்லாம் கேட்காதீங்கன்னாரு. அவர் அப்படின்னு அவர் ஜாடை காட்டினார். தெரியுமா தெரியாதன்னாரு. தெரியும்னு கத்துன்னாரு.
கத்தும் தரடவி கடதடத்தி பிறங்குன் மறுப்பின் விலை தரளம் தனக்கு விலை உண்டு. அந்த பாடல் அப்படியே போகும். முருகா உந்தன் அருள்தனுக்கு விலை இல்லையேன். அந்த இடத்துல முருகனா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், அல்லாவா இருக்கலாம், இறைவன் ஒருவன் தான். அதனுடைய முத்தத்தை இப்படியாக என்னுடைய இதுல வரும்போது இவன் எதை கேட்டாலும் சொல்லுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து முத்திரை குத்தப்பட்டது. என் பருவமடி பள்ளியில் இருந்து வந்தேன். பள்ளி படிப்பு முடிந்த பிறகு என்னால் தொடர்ந்து படிக்க முடியாத சூழ்நிலை, தடை செய்யப்படுகிறது என் கல்வி. தொடர்ந்து மிதிவண்டி நிலையமாச்சே, அவருக்கு 3-4 பெண்கள், குடும்ப சூழ்நிலை, அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். சரி, ஆகவே என்னுடைய கல்வி தடைப்படுகிறது. அந்த மருத்துவ படிப்பு கூட அந்த சமயத்தில் வந்துச்சு. மாநகராட்சி நல்ல மதிப்பெண் பெற்றதுனால கடையில் உட்காந்து பொழப்பு பாரு, சம்பாதிக்கிறதுனாரு. சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு நாட்டம் என் மூலமாக நடக்கணும்னு நினச்சேன். அக்கம் பக்கத்தில் இருந்த மாணவர் எல்லாம் பார்த்தாங்க, இவன் ஏதாவது ஒன்று சொல்கிறான். அப்போ என்னுடைய அந்த ஈர்ப்பு உள்ளிருந்து வரக்கூடிய எதை செய்யணுமே நினச்சேன். என் பணிமனைக்கு பக்கத்தில் ஒரு கரும்பலகை ஒன்று செஞ்சேன். அந்த கரும்பலகை ஒன்று செய்து நாளும் ஒரு குறள், அதில் விளக்கம் எழுதும் பணியை என்ன ஆத்ம திருப்திக்காக தொடங்கினேன். தினம் ஒரு குறள் எழுதுவேன், விளக்கம் எழுதுவேன். ஒவ்வொரு சுற்று நிறைவடையும் 1330 குறள், 1330 நாள், 3.5 ஆண்டிலிருந்து 4 ஆண்டு, 365 நாள் தான் ஒரு ஆண்டு ஆயிருமே. 1330 குறள்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 3.5 ஆண்டிலிருந்து 4 ஆண்டு வரும். இன்று வரை 9 சுற்றுகள் 36 ஆண்டுகள் முடித்து 40வது ஆண்டில் அடி எடுத்து வச்சு என்னுடைய பயணம் போயிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது 36 ஆண்டுகளா தொடர்ந்து எழுதிட்டு வரீங்க. அதாவது இந்த திருக்குறள்ல ரொம்ப புலமை பெற்றவர் அப்படின்னா துரைமங்கலம் சிவபிரகாச சாமிகளை சொல்லுவாங்க. அவர் வந்து 32 வயது வரைக்கும் தான் உயிரோடு இருந்தாரு. ஆனா 36 நூல்கள் திருக்குறளை பற்றி அவர் எழுதியிருக்காரு. அது மாதிரி நீங்க 36 ஆண்டுகளாக தொடர்ந்து திருக்குறளும் அதற்கான விளக்கமும் எழுதியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு என்னன்னா இப்போ இந்த 1330 குறட்பாக்களும் உங்களுக்கு வந்து அப்படியே அந்த சீர் மாறாமல், அடி மாறாமல், பொருள் மாறாமல் சொல்ல முடியும் அப்படிங்கிறீங்க. இந்த 1330 உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குறள் எதுங்க? அதாவது ஏமா இது இந்த கேள்வி கேட்குறீங்களே, தேனை எடுத்து வச்சுட்டு தொட்டு பார்த்துட்டு எந்த பக்கம் இனிக்குதுன்னு கேட்டால் நான் என்ன சொல்லட்டும்? எல்லாம் அருமையான முத்துக்கள். இதை நான் சொல்லிட்டு அந்த 36 ஆண்டுகளில் பல செய்திகள். ஆரம்ப காலகட்டத்தில் நான் எழுதிட்டு இருக்கும்போது இவனெல்லாம் தமிழ் வளர்க்க போகிறான், இவனெல்லாம் திருக்குறள் எழுத போகிறான், யார் கேட்பது என்று சொன்னாங்க. நான் என் திருப்தி தான் செய்கிறேன். நான் விளம்பரத்துக்கு இது செய்யலை, எனக்கு விளம்பரம் வேண்டாம். இதை நோக்கி உங்களை உந்தி தள்ளின திருக்குறள் தான் உங்களுக்கு பிடிச்ச திருக்குறளா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன குறள்னு சொல்லிடுங்க. அதுதான் அதுக்கு சொல்ல வரேன். இந்த செய்தி சொல்ல வரும்போது தான் தொடர்ந்து காலம் மாறும்போது ஒருத்தம் பண்ணாங்க, ஏசியவர்கள், இதை பெரிய இகழ்ச்சியா பேசினவங்க எல்லாம் பார்க்கும்போது என்னமோ ஒன்று அந்த தம்பி சொல்றான், என்னமோ ஒன்று இருக்குது, ஒரு கருத்து மாறுபட்டதா இருக்கு, கொஞ்சம் சிந்தனை முற்போக்கு சிந்தனையாக இருக்குது, நடைமுறை சான்றா இருக்கு, வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த சைக்கிள் கடை தம்பி இப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு. இப்படி இருக்கும்போது அறிஞர்கள், என்னோட ஆர்வம் என்னன்னா திருக்குறளை சுமந்துட்டு நான் போவேன். நான் எல்லாம் பள்ளி கடையை விட்டுட்டு கடைக்கு யாராவது பள்ளி இப்போ வேலைக்கு வந்திருப்பாங்க, கொஞ்ச நேரம் ஐயா உட்காருங்க வந்துடுறேன்னு போயிடுவேன். திருக்குறள் போட்டிகள் வைப்பேன். மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, எழுத்து போட்டி, கவிதை போட்டி, மாணவர்கள் படைப்பாடு. ஏன்னா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே. முழுக்க முழுக்க திருக்குறள்லயே நீங்க வைப்பீங்க அந்த போட்டிகள். அதை சார்ந்து பெரும்பாலும் வந்துட்டு அதுல இருந்து கொத்தி எடுத்துக்கணும் இல்லையா, நமக்கு வேண்டியது முத்துக்கள் தான். இதை வந்து அடிப்படை கொஞ்சம் மையப்படுத்த ஃபோக்கஸ் பண்ணினேன். நல்ல கருத்து நிறைய இருக்குது, ஒரு சிலது நமக்கு நெருடலா இருக்கிறத விட்டுருவோம். பெரும்பாலான பகுதிகள் பார்க்கும்போது 95 மதிப்பெண்களுக்கு மேல உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு புதுமுறை அல்லவா, என்னையும் கவர்ந்ததற்கு அதுவும் ஒரு காரணம். அந்த நிலையில வரும்போது தான் ஒரு முறை என் தந்தையார் 4வது சுற்று 7வது சுற்று நிறைவடைய சமயத்தில் தந்தையார் வந்து தவறினார், வளர்ப்பு தந்தை. அன்றைய இரவு கூட என் பணி தடைபட்டு விடக்கூடாது என்று சொல்லி நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இந்த உலகின் எழுதி வச்சேன். அதை உங்க வாழ்க்கைக்கு பொருத்தமான அந்த குறளை எடுத்து நீங்க அதுல இது பண்ணியிருக்கீங்க. இல்ல, இது வாழ்க்கை தத்துவமே அதானம்மா, அரிதோறும் அறியாமை கண்டட்டான்னு சொல்வதை போலவே அந்த குறள் தான் ரொம்ப பிடிச்ச குறளா இருக்கும். கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு. அதாவது எதெல்லாம் சமுதாயத்தை நமக்கு நல்லதுன்னு படுதோ அதையெல்லாம் ஒரு கடமையா நினைக்கணும். அதை கடன் சுமை, இந்த கடமையை சமூகத்துக்கு நீ செய்யணும். அதுதான் செய்யும்போது அருமை உடைத்து, இது செய்யறதுக்கு ரொம்ப சிரமமான காரியமாச்சே, நான் எங்க செய்ய போறேன், முடியுமா நினைக்காத. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். எது முயற்சி? முயற்சின்னு சொன்ன உடனே முயற்சி திருவினையாக்குன்னு வள்ளுவர் சொல்லிட்டாரு, நானும் தானே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். கேட்கறாங்க நிறைய பேர். நான் சொன்னேன், ஒரு காரியத்தை நீ எடுத்துட்டப்பா, அந்த காரியம் நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்றோம். நீ முயற்சி செய்யற நேரத்துக்கு பேர் முயற்சி அல்ல, நீ எடுத்த காரியம் முடியும் வரை செய்யக்கூடிய முயற்சி தான் உண்மையான முயற்சி. அந்த முயற்சி தான் திரு என்று சொல்லக்கூடிய இறையர்கள் கூடி வரும்போது நீ எடுத்த செயல் வினை ஆக்கி தரும். அப்ப இதை பார்க்கும்போது தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும்.
நான் ஒண்ணுதான் அதாவது கேட்டீங்க. தேனடையிலிருந்து எல்லா பக்கமும் தேன் எடுத்து சொல்றது மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. சிறுவட்ட ஒளிபரப்பு புதுப்பொலிவுடன் பொதிகையில் ஞாயிறு மற்றும் திங்கள் காலை 6 மணியிலிருந்து 6:30 மணி வரை. சேற்றில் கை வைக்கும் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, சோற்றில் கை வைக்கும் எல்லோருக்குமே. சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் நிகழ்ச்சிகள் கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு. அடுத்தது வந்துங்க, இப்போ அறம் சார்ந்து பல விஷயங்களை வள்ளுவர் பேசியிருக்காரு. நிறைய அறங்களை அவர் வலியுறுத்தியிருக்காரு. இந்த மனித குலம் என்ன அறங்களை பின்பற்றணும்னு அவர் சொன்ன அறங்கள்லேயே தலையாய அறம் அப்படின்னு நீங்கள் கருதுறது எதுங்க? மனுஷன்னு பார்த்தாலே மனிதனுக்கு வந்து 2 உடல், ஒருத்தர் பார்த்த நலம் விசாரிக்கிறோம். எப்படிமா விசாரிக்கிறோம்? ஒரு நாயோ ஒரு கழுதையோ ஒரு கோழியோ பார்த்து நம்ம வந்துட்டு நலமா இருக்கிறீங்களான்னு கேட்கறது இல்லை. மனிதர்களை பார்த்தா நலம் விசாரிக்கணும். மனிதன் உடல் நலமோட இருக்கணும், மனநலமோட இருக்கணும். மனநலம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்குமா? பல இடங்கள்ல பார்த்தா எது மனநலம் முதல்ல தெரியணும் இல்லையா? அந்த அறத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதெல்லாம் அடிப்படையே ஃபண்டமெண்டல் பேஸ்ன்னு சொல்லும்போது 3 எழுத்து தத்துவம் அன்பு தான். அது அன்பு தான் சிவம் என்று சொல்லக்கூடியது. சிவம் என்று சொல்லக்கூடிய சிவம்னா என்ன நிறைய பேருக்கே தெரியாத அர்த்தம். சிவம் என்ற சொல்லுக்கு காற்று என்று பொருள். சிவம் என்பதுதான் சுவாசமாக நமக்குள்ள இருக்குது. அது நமக்கு இருக்கணும்னா வாழ்க்கை தத்துவம் நம்ம இருக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சொல்றோமே, இதுதான் திருக்குறளோட சார்ந்தது எல்லாமே. காற்று என்பது நமக்குள்ள இருக்குது, எப்போ நிற்கும் என்னன்னு தெரியாது. இருக்கும் வரை நற்செயல்களை செஞ்சுக்கோ. உள்ள போதே காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் நற்செயல்களை. சமூகம் பயனுற உன் வாழ்க்கையை அமைச்சிட்டு நலம்பட வாழ்ந்தா சமூகம் உன்னை போற்றும், சமூகம் உன்னை உயர்த்தும், சமூகம் உன்னை நினைக்கும். அப்போ அந்த நிலை மாறக்கூடாதுன்னா அடிப்படைக்கு இங்க வந்துருது. சரி, அப்போ என்ன அறத்தை எந்த அறம் உங்களுக்கு ரொம்ப அடிப்படையே அன்பு சொல்லலாமா? அன்பு, முயற்சி, ஊக்கம், 10 உடைமைகளை உடைமை பொருளை பாக்குறாரு. உடைமை என்று சொன்னாக்கா சொத்து மட்டும் அல்ல, அதெல்லாம் வரும் போகும். நான் போட்ட உடை கூட என்னை எல்லாம் எடுத்து போயிடலாம். நான் வச்சிருக்கிற புத்தகம் இன்னொருத்தர் கொடுத்தலாம். வீடு, காரு, பங்களா எல்லாம் போயிடும். நான் பிறந்ததிலிருந்து மறையும் வரை என்னுடனே வருவது என் உடைமை பொருள். அந்த உடைமை பொருளை போல 10 உடைமை வள்ளுவன் சொல்லுகிறார். முயற்சி உடைமை முதல்ல எடுத்த உடனே அன்பைத்தான் சொல்றாரு. அன்பு உடைமை, அடுத்தது ஒழுக்கம், ஒழுக்கம் உடைமை, அடுத்தது பொறுமை சொல்றாரு, பொறுமை உடைமை, அடக்கம் ஒரு உடைமையாக்கி காட்டுகிறார். கருணை சொல்றாரு, அந்த இடத்துல மெர்சி, அந்த இடத்துல அருள் உடைமை சொல்றாரு. அடுத்தது வந்துட்டு அறிவு உடைமை சொல்லிக்கிறேன். அறிவோட ஒருத்தன் இருக்கணும். அறிவு இல்லைன்னா என்ன மனுஷன்? அதை சொன்ன உடனே அடுத்தது வந்து தைரியமா இருக்கணும், ஊக்கம் இருக்கணும், ஊக்கம் உடைமை. முயற்சியை ஒரு உடைமையாக்கி காட்டுகிறார். நாணம் சொன்ன உடனே சொல்லுவாங்க, சார் அது பெண்களுக்கு தானே, என்னங்கய்யா நீங்க பெண்களுக்கு போய் சொல்றீங்கன்னு. இல்லை, நாணம் என்பது பழியான செயல், தவறான செயல், செய்யக்கூடாத செயல். செய்வதற்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மனிதனா இருப்பவன் வெட்கப்படணும். நாணத்தை உடைமையாக்கி காட்டியவர் வள்ளுவ பேராசன். அத்தை ஒட்டுமொத்தமா சொல்லும்போது கிரீடம் வச்சது போல பண்புடைமைங்கிறார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் உடல் நலம் மனநலம் 2 இணைஞ்சதுதான் வாழ்க்கை தத்துவம். இந்த உடல் நலம்ங்கும் போது அடிப்படையா இருக்கிறது அன்பு. அது சொல்லும் போது நான் நினைக்கிறேன், நான் அந்த கவிதை ஒன்று படிச்சேன்னு சொன்னேன். இந்த ஒரு குழந்தை வந்து ஒரு அதாங்க, இப்போ அதாவது எல்லா உடைமைகள்லையும் தலையாய அறமாக இருக்கிற பண்புடைமை பற்றி நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதான் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சது அவர் வள்ளுவர் சொன்ன அறத்தில்னு. இப்போ இந்த நாணமுடைமை பற்றி பேசுகிற போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது பெண்களை சார்ந்தது அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு வந்து பெண்களை சார்ந்ததுன்னு சமூகம் சொல்கிறாங்க, அந்த செய்தியை நீங்கள் சொன்னீங்க. அப்படி பெண்களை சார்ந்ததாக இந்த சமூகம் கருதுகிற போது உடம்போடு உயிரிடை என்ன மற்றந்த மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவை நட்பாக தோழமையாக பார்த்த வள்ளுவன் கூட சில குறள்களில் பெண்களை கொஞ்சம் குறைவுபட சொல்லியிருக்காரா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு நல்ல கருத்து. இது சமூகத்தில் பரவலாக இருக்கிற இதுதான். சில நேரத்தில் கொஞ்சம் மனசுக்கு எனக்கே நெருடலாக இருக்கும். ஆண் அதிகத்தை போற்றுகிறாரோ வள்ளுவன் என்று நினைச்சு பார்ப்பேன். மனை விளையார் என்று சொல்லி ஒரு தொடங்குகிறார் ஒரு குறளை சொல்லும்போது, மான் பெயன் எய்தாருங்கிறார். அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. எப்படி வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண் பெண் என்பது 2 கூறுகள், ஒரு இணையா ஒரு தண்டவாளத்தை சொல்லலாம்.
தண்டவாளம்னு சொல்லும்போது இணையா இருக்கணும், ஆணும் என் பெண்ணும் இணையா இருந்தா தான் அது வாழ்க்கை சிறக்கும். இணைஞ்சு இருக்கணும், பொருந்தி இருக்கணும், இதெல்லாம் வாழ்க்கை தத்துவம். இதில் பார்க்கும்போது அவர் வாழ்ந்த காலகட்டத்துக்கு எந்த சூழ்நிலை எப்படி சொன்னாரோ அதுக்காக வேண்டி நம்ம இப்போ இலக்கணத்தில் சொல்லும்போது வலு அமைதியும்பாங்க, பொறுத்துக்கலாம், அப்பா சொல்லிட்டார் விடு, தாத்தா சொல்லிட்டார் விடுன்னு இப்போ நம்ம இருந்ததுக்கு. ஆனாலும் முன்னோர் மொழி மரபை பொன்னே போல் போற்றுவதோட குணம் நாடி குற்றமும் நாடினே வள்ளுவன் சொல்லியிருக்கிறார். அதுக்கும் குறள் அவரே வச்சிருக்காரு. அவருடைய காலகட்டத்திற்கு ஏற்ப அந்த கருத்துக்களை அவர் சொல்லியிருக்காரு. பெண்மையை உயர்வுபட தான் பேசியிருக்காரு. ஏன் உயர்த்தி போற்றினார், எப்படி சொல்லியிருக்காருங்க போது அறத்துப்பால்ல ஒரு இடத்துல ஒரு குறள் சொல்லுகிறார், பெண்ணின் பெருந்தக்க யாவுல. அந்த 3 சொல்ல மட்டும் நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? அவர் வார்த்தை, அவர் சொன்னது. பெண்ணை விட பெருமை உடையது எது? பெண்ணின் பெருந்தக்க யாவுல கொஸ்டின் மார்க் போடுறார். இது 54வது குறளை சொல்றார். அடுத்து இந்த பக்கம் வர்றார், அறத்துப்பாலுக்கு வருகிறார். அந்த இடத்துல வரும்போது பெண்ணே பெருமை உடைத்துங்கிறார். 917வது குறள்ல பெண்ணே பெருமை உடைத்து. நல்லா பாருங்க, பெண்ணின் பெருந்தக்க யாவுல கேட்டவர் பெண்ணே பெருமை உடைத்து, பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றார், மகிழ்ச்சியான விஷயம். அடுத்த சான்று அவர் வாக்கே இன்பத்துப்பாலுக்கு வர்றார். 1137வது குறளை சொல்றார், பெண்ணிற் பெருந்தக்கது இல் அப்படிங்கிற அடிக்கிறார். அப்படியே பெண்ணை விட பெருமை தக்கது இல்லப்பா, ஏனென்றால் அதுதான் தாய்மையாக, சகோதரத்துவமாக, வாழ்க்கை தத்துவமாக, அன்பின் ஊற்றாக. இதுதாங்க இது. அப்ப பெண்மையை உயர்வுபடுத்தி சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும். அப்போ அது ஆணுக்கு அந்த இங்க நான் பாரதி எனக்கு துணைக்கு வர்றாரு, அவரையும் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த உயர்ந்த தத்துவ கருத்துக்கள் நினைச்சு பார்க்கும்போது ஒன்றாக கற்பு என்பது இருபாலருக்கும் பொதுவாக வைப்போம். அந்த உயர்ந்த நிலை இருக்கணும் இல்லையா? இவன் மட்டும் ஒழுக்கமா இருக்கணும், அவ ஒழுக்கம் இல்லையா? அப்ப அவ மட்டும் ஒழுக்கமா இருக்கணும், இவன் ஒழுக்கம் கெட்டவனா இருக்கலாமா? அதனாலதான் பிறன்மனை நோக்கா பேராண்மை என்று சொல்றான். அந்த மாதிரி முதல்ல சொன்னது இந்த மாதிரி இருக்கு. அதனால பெண்மையை பத்தி சிறப்பா சொல்லியிருக்காரு. இப்ப இந்த 133 தூதர்களை திருக்குறள் தூதுவர்கள் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்கிறாங்க. அப்படி நீங்க கோவை மாவட்டத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. எதன் அடிப்படையில் இந்த தேர்வு நடந்திருக்கும்? இது வந்துட்டு சென்னையில இருக்கிற உலக திருக்குறள் மையம்ங்கிற அமைப்புமா. அப்படியே அவர்கள் எல்லாமே வந்துட்டு இந்த சமூக நோக்கில் தமிழுக்காகவும் திருக்குறளுக்காகவும் பணியாற்றிட்டு இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தா ஏற்கனவே எரிந்து கொண்டே இருக்கிற விளக்கை இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டால் பிரகாசமாக எரியுமே, அந்த நோக்கம். அப்போ வந்துட்டு அதற்கு சில தகுதிகளையும் விருதுகளையும் கொடுத்து சிறப்பு செய்வோம். விருது வந்ததுனால நான் பெருசாக நினைக்கல, நம்ம என்ன செஞ்சுட்டேன், நான் ஒன்றுமே செய்யலைன்னு தான் நினைக்கிறேன். இதை நினச்சி பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன், அவர்களுடைய பார்வையில் வந்துட்டு 1330 குறள் ஒருவர் தெரிஞ்சிருக்கணும், ஒரு முறையாவது ஒரு தடவை படிச்சிருக்கணும். அந்த குறளை பற்றி 4 பேருக்கு அவர் சொல்பவராக இருக்கணும். குறளை பற்றி ஏதேனும் புத்தகம் ஏதாவது எழுதியிருக்கணும், ஒரு சில வரிகள் ஏதாவது, அவரை பற்றிய செய்தி ஏதேனும் செய்தித்தாளில் ஏதாவது வந்திருக்கணும். இப்படியாக இருக்கும்போதெல்லாம் அவர் ஏதோ தொலைக்காட்சியிலேயோ வானொலியிலேயோ ஏதாவது பேசியிருக்கணும். இப்படி எதுவும் சில அடிப்படை கருத்து ஏதேனும் 1-2 பொருந்தி வந்தாலாவது அந்த தூது சொல்வதற்கு தகுதியுடையவங்களா இருப்பாங்களே. நல்ல கருத்து, குறள் பரப்பும் செம்மல் தான் வந்து சொன்னாங்க. குறள் பரப்பும் செம்மல் அப்படிங்கிற ஒரு நிறைய விருது கொடுத்தாங்க, என்னமோ சொல்லுவாங்க. திருக்குறள் வேந்தர், குறள் பரப்பும் செம்மல், திருக்குறள் சீர் பரவுவார், குறள் நெறி செம்மல், திருக்குறள் சுடர், தமிழ் சுடர். என்ன தெரியல, நான் என்ன சுடரா என்ன தெரியல, ஆனா நீ உள்ளிருந்து ஒரு சுடர் யாராலும் தடுக்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி திருக்குறள் பத்தி ஏதாவது புத்தகம் எழுதி இருக்கணுங்கிறது ஒரு அடிப்படை தகுதியா அவங்க வச்சிருந்தாங்க. நீங்க என்ன புத்தகம் எழுதியிருக்கீங்க? அந்த படியை பார்க்கும்போது அங்க சேர்ந்த பல பேர் அந்த சபையில உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பொதுக்குழுவிலேயே சொல்லிட்டாங்க, இந்த தேர்வுல கேட்கவே வேண்டாங்க, கோவையில அந்த காந்தி பூங்கா பக்கத்துல ஒரு மிதிவண்டி நிலையை வச்சுட்டு ஒரு தம்பி எழுதிட்டு இருக்கிறாரு, அவர் இது எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. நீங்க எழுதின புத்தகம் என்னங்கய்யா? நான் வந்து திருக்குறளுக்கு உரை நான் அப்பவே எழுதினேன். இதுல இதுதான் நான் எழுதின திருக்குறள் உரை. இதுல என்ன ஒரு சிறப்புன்னா, திருக்குறளை வந்துட்டு தமிழ் ஆங்கிலம் 2 மொழியிலையும் சேர்த்து ஒரே நூலாக எழுதியிருக்கிறேன். இரண்டுமே சேர்த்து எழுதியிருக்கீங்க. இதுல வந்துட்டு எளிமைப்படுத்தணும், நல்ல கருத்து மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லும்போது நான் இந்த கருத்தை வந்து 4 பேர்த்திட்ட பேசுவேன். மிதிவண்டி நிலையத்துல நான் இருந்தேன், ஆனால் காலச்சூழல் வள்ளுவன் வந்து என்னை நான் சுயம்புவாக என்னை உருவப்படுத்திட்டேன். அதைத்தான் தொடர்ந்து எம்ஏ படித்தேன், பிஎட் படித்தேன், எம்எட் படித்தேன், எம்ஃபில் படித்தேன், இப்படியே கல்வி நிலையில் உயர்ந்தேன். நீங்க 6 மொழிகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தேன் நான் உங்களோட குறிப்புகள்ல. எல்லா மொழிகளும் தெரிஞ்சு ஆனாலும் திருக்குறள் மேல ரொம்ப ஆர்வம், தமிழ் மீது கொண்ட காதல், தமிழ் மீது கொண்ட பற்று, வள்ளுவன் என்னை ஈர்த்து எல்லாமே சொந்தமா நீங்க படிச்சது இல்லைங்களா? பள்ளி படிப்பு இல்லாம நீங்க படிச்சது, பட்டங்கள் நிறைய வாங்கிருக்கீங்க. அப்போதான் பார்த்தேன் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிறுவனம் SBOA பள்ளின்னு கோவையில் இருக்கிற ஒரு சேர்ந்த பள்ளி, அவர் எனக்கு அந்த ஆசிரியர் தகுதியை கொடுத்து நீங்க ஆசிரியரா இருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது. இந்த 20 ஆண்டு காலமாக அந்த பள்ளியில பணியாற்றிட்டு இருக்கிறேன். எப்படிங்க அந்த ஆசிரியர் பணியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கு எப்படி அது மன நிறைவா இருக்கா? திருக்குறளை படிக்கிற மாதிரியான ஒரு நிறைவு வருதா? என்னுடைய வகுப்புல நான் போய் நின்னேன்னா
என் மாணவர்கள் எல்லாம் அந்த கடைசி பாட வேலையில கூட அப்படியே குதிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஒரு மாணவனை கேட்டேன், ஏன்டா என்ன ஆச்சு உனக்கு, ஏப்பா இப்படி குதிக்கிறேன்னு. இல்லைங்க ஐயா, நீங்க வர்றீங்க மகிழ்ச்சியில குதிச்சுட்டு இருக்கேன்னா. நான் உண்மையில் பிரமித்து போனேன். அதை என்ன நினைச்சு பார்க்கும்போது நெருடலான ஒரு சம்பவங்க. சில மாணவர்கள்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி ஈர்க்கப்படுகிறார்கள். அப்போ ஏதோ ஒரு செய்தி, பல செய்தி. நான் வெறும் பாடத்தை பாடமாக நடத்திட்டு போக மாட்டேன். எனக்கு மொழி ஆசிரியர் தான், நான் தமிழ் ஆசிரியர் தான். ஆனால் வகுப்பில் வந்து கணிதத்தை சொல்லுவேன், அறிவியலை சொல்லுவேன், வாழ்க்கை தத்துவத்தை சொல்லுவேன், ஒழுக்கம்னா என்ன. முதல்ல ஒரு 10 மணி துளி முழுக்க என் ஆசிரியர் என்ற தலைப்பில், ஆசிரியருங்கிற ஒரு அடையாளத்தில் என் சக ஆசிரியர் இந்த சமூகத்துக்கு நான் சொல்றது இந்த கருத்து தான். பெரிய விஷயங்க நமக்கு கிடைச்சதெல்லாம். ஒரு சமூகத்தையே மாற்றக்கூடியது, ஒரு சமூகத்தையே புரட்டி போடக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் ஒரு பெருமித உணர்வும் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது ஒரு மாணவர் படையே கிடைக்கும், அவங்களை எழுச்சி மிக்கவர்களாக மாற்ற முடியும். திருக்குறளால மாறின மாணவர்களை யாராவது நீங்க உதாரணம்? பல பேர் இருக்கிறாங்க, பல மாணவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள்ட்ட எத்தனை அம்மா அப்பா வீட்டுல இருந்து வர்றாங்க, எத்தனை தாத்தா பாட்டி பள்ளிக்கு வந்து என்னோட ஸ்கூல்ல வந்து பார்த்து அப்படி கும்பிடுறாங்க. நான் எனக்கு தெரியல என்னம்மா என்ன வேணும்னு. ஐயா, நீங்க வகுப்புல சொல்ற அந்த கதைகள், அந்த வாழ்க்கை தத்துவம், பெரியவங்களை மதிக்க வேண்டாமா? அம்மா அப்பாவை மதிக்க வேண்டாமா? தாத்தா பாட்டியும் மதிக்க வேண்டாமா? சகோதர சகோதரியை மதிக்க வேண்டாமா? ஆமா, இந்த பாச பிணைப்புங்கிறதாம்மா வாழ்க்கை. திருக்குறள் வந்துட்டு புதுசா போய் கத்துட்டு வர்றது கிடையாது. ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் வானத்துல இருந்து வருது, எப்படி படிக்கணும் என்ன சொல்றதெல்லாம் கிடையாது. வாழ்க்கை தத்துவம், வாழ்க்கை தான் குறள். அது நீங்க மாணவர்களுக்கு சொல்லி தரீங்க, அது அவங்க குடும்பத்திலையும் பிரதிபலிக்குது. அங்க வரும்போது ஒரு பெரிய நிலையில என் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் குறைந்தது 100 குறளாவது சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. அப்படியே பெரிய விஷயம். ஒரு ஆசிரியர் வந்து தான் மட்டும் திருக்குறள் மீது ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவரா இல்லாம மாணவர்களையே மாற்றுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு வந்து திருக்குறள்ல வந்துங்க நிர்வாக மேலாண்மை பத்தி இன்னைக்கு பேசுறாங்க இல்லைங்களா? தன்னம்பிக்கையோட இருக்கிறது, ஒரு நிர்வாகத்தை வந்து தாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்வது, அதில் இருக்கிறதுக்கு அதை மேம்படுத்துறதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. அந்த நிர்வாக மேலாண்மை பற்றி ஏதாவது குறள்கள் இருக்குங்களா? நிறைய குறள் இருக்குமா? நீங்க சொல்லும்போது உங்களுக்கே சான்றுக்காக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து இதில் சொல்லும்போது இறை மாட்சின்னு சொல்லும்போது இதில் வந்துட்டு பாருங்க, 385வது குறள், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வார்த்தையிட்டு சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு வரும்போது அதில் வல்லதுதான் அரசுங்கிறார். ஒரு அரசு எப்படி அரசு என்று சொல்லக்கூடிய இடத்துல நிர்வாகத்தை வைங்க. இந்த நிர்வாகத்தின் ஒரு அரசாங்கம் என்பது சரியான இதை வந்து இயற்றுதல் வேண்டும். எப்படி செய்யணும், நிர்வாக மேலாண்மை எப்படி, தன்னிடம் பணியாற்றுபவர்கள் எப்படி இருக்கணும், அவர்களை எப்படி அரவணைச்சிட்டு போகணும், எந்த இடத்துல கடிஞ்சு பேசணும், எந்த இடத்துல வந்து தாழ்த்தி பேசணும், எப்படி அவர்களை வேலை வாங்கணும்னு. அதே சமயத்துல வேலையில இருப்பவர்களும் தன் கடமை அறிஞ்சு பணி செய்யணும் இல்லையா? அது இல்லைன்னா என்னமா இருக்கு? ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ என்ன வந்து இப்போ இருக்கு, நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் எல்லாம் சொல்லி, சார் நீங்கள் வகுப்புல ஆசிரியரை நீங்கள் வகுப்புல இப்படி இருங்க, உங்கள் கடமை இதுதான், நீங்கள் இப்படி தான் செய்யணும், இந்த நேரத்துக்கு வரணும், இந்த பாடம் நடத்தணும்ட்டு சொல்லி வர்றது இல்லைம்மா. வாழ்க்கை தத்துவம் உள்ள இருந்து வரணும். அந்த அரசுக்கான நிர்வாகத்தை பத்தி சொல்றாரு. இளைஞர்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தனிப்பட்ட முறையில ஏதாவது இருக்கு? நிறைய இடத்துல இருக்குமா. தன்னம்பிக்கையோட அளவு என்ன அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்றாருங்களா? குறள்ல நீங்க படிச்சீங்கனால அந்த தன்னம்பிக்கை மிளிர்விடும், துளிரும். நீங்க பார்த்த 666வது குறள்ல பாத்தீங்கன்னா, எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறுகிறார். அந்த எண்ணத்துல உறுதி இருக்கணும். நான் முயற்சி பத்தி சொன்னேன், தன்னால முடியறவை செய்யறது முயற்சி இல்ல, தான் எடுத்த செயல். தானே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, முன்னாள் பாரத குடியரசுத் தலைவர், என்ன அழகா சொல்றாரு, கனவு காண்றது. என்ன கனவு? அவருக்கு ரொம்ப பிடிச்ச குறள் இந்த குறள். இது அருமை சொல்லுவார். அது இதுதான் உண்மை. இந்த நிஜத்தை சொல்லும் போது உன்னால முடியும், நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறுகிறாய். சுவாமி விவேகானந்தர் சொல்றார். உண்மைதானே? இப்ப ஐயா முன்னாள் குடியரசுத் தலைவர் பத்தி நீங்க சொன்னீங்க, அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு பாராட்டு கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க. அது பத்தி கொஞ்சம் தகவல்கள். வாழ்க்கையில என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம் அதுல. அதை பத்தி நான் சொல்லும் போது ஒரு மனிதர்மா அவர். நான் மகாத்மா காந்தியும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லும் போது, அவர் வாழ்ந்த மகாத்மா, இவர் வாழ்கின்ற மகாத்மா. எப்படிப்பட்ட ஒரு சான்று! திருக்குறள் மேல ரொம்ப ஈடுபாடு அவருக்கு. அது அவரை நெறிப்படுத்தியது. பல பேருக்கு என்ன 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் எத்தனை பேருக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கார், ஒரு மா மனிதர். அப்போ அவரிடம் வந்து ஒரு புத்தகத்தை எழுதி அனுப்பிச்சேன். திருக்குறள் குறை எழுதுனேன்னு சொன்னேன். வள்ளுவரிடம் கேட்டதும் கிடைத்ததுன்னு ஒரு புத்தகம் எழுதினேன். அது வினாடி வினா போக்குல ஒரு குவிஸ், அந்த பயிற்சியை இருப்பது போல ஒரு தேடுதல். இப்பதான் படிக்க நேரம் இல்லையே. எனக்கு ஒரு நண்பர் வந்து சொல்லும் போதே வந்து சொன்னாரு, நான் இயல்பா தமிழ்ல தான் பேசுவேன், எனக்கு 6-7 மொழிகள் தெரியும். உருது தெரியும், ஹிந்தி தெரியும், ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும். தெரிந்தாலும் கலப்படம் வந்துட்டு அது வந்து நெருடலா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கடினமாக இருக்குது.
அப்போ அந்த வார்த்தைகளை பிறமொழி வகுப்புல வேற வழி இல்லையே, நான் வேஷம் போட்டு ஆங்கில வழி பயில இருக்கேன், அந்த பள்ளியில் இருக்கிற காரணத்தினால மாணவர்களுக்கு புரியறதுக்காக அந்த வார்த்தை சொல்லி உடனே தமிழ்ல சொல்லுவேன். நாம் தெரிந்து கொள்ளணும், அதை வந்து வெளியில வரக்கூடாது. இதற்கு ஆங்கில மொழியை நான் எதுல சேர்த்தேன்னா, ஃபாதர் ட்ரூ லாசரஸ் எழுதின மொழியை தமிழ் உரையில சேர்த்தேன். ஏன் சேர்த்த காரணம்னா, ஒரு நண்பர் வந்தார், இதெல்லாம் நடந்த உண்மை. என் வகுப்புல என்னுடைய பணிமனையில நான் இருக்கிறேன். அப்போ அந்த பணிமனையில வந்து என்ன பார்த்தவர் என்ன சொல்றாருன்னா, he is my friend Mr. Anwar Badsha, he is talking always only தமிழ் அப்படின்னாரு. நான் என்ன காட்சி பொருள் எக்ஸிபிஷன்ல வச்சிருக்கேன், கண்காட்சியில வச்சிருக்கேன், தமிழ்ல தானே பேசுறேன், என்னுடைய மொழியில தானே பேசுறேன். அப்போ சொன்னார் நிறைய கருத்தை நான் சொல்லும் போது, சாரி சார், ஐ டோன்ட் நோ தமிழ், ஐ நோ ஒன்லி இங்கிலீஷ் சார். இந்த கருத்தெல்லாம் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரா உங்க இதில் பார்த்தார். அப்போ பார்த்தேன், ஏன் ஆங்கிலத்தையும் கலந்து சொல்லக்கூடாது என்ற தாக்கம். நிறைய நூலை படித்தேன், பல பேருடைய உரைகளை படித்து ஃபாதர் ட்ரூ லாசரஸோட உரையை எடுத்து இதில் இது பண்ணேன். யாரோட உரை? நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. யாரோட உரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அது ஃபாதர் ட்ரூ லாசரஸ் எழுதின உரை வந்துட்டு ஓரளவுக்கு வந்து 2 வரியிலேயே குரல் போலவே இருக்குதுமா, நல்ல கருத்துக்களா இருக்கு. அதனால அதை வந்து இதில் இணைச்சிக்கிட்டேன். தமிழ் வந்து எளிமைப்படுத்தி 2 வரியில தான் இருக்கும், அந்த தாக்கத்தில் எதுன்னு அதை சார்ந்துதான் கேட்டதும் கிடைத்ததும். இதை நம்ம வந்துட்டு கேட்பது நாம் மக்கள், உரை பதில் சொல்வது வள்ளுவன் அப்படி நினைச்சிட்டு படிங்க. அதான் அந்த நூலுக்கு அணிந்துரையாக வாழ்த்துறை வந்து ஏபிஜே ஐயா வந்து நூலை அனுப்பிச்சு வச்சேன். கொஞ்ச நாள் வரவே இல்லை, ஆனால் அவர் தன் கைப்பட எழுதி நான் படித்தேன், புதுமையான முயற்சி, வாழ்த்துக்கள்னு 2 வரியில குரல் போலவே அனுப்புனாரு. அந்த உள்ளத்தை நான் உண்மையில நான் பெற்ற பேறுகள் எத்தனையோ இடத்துல பண்ணேன். வடலூர்ல சன்மார்க்க சங்கம் வள்ளலார் ஆணினுள் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதின்னு சொன்னானே, ஆணையும் பெண்ணின் வாழ்க்கை இந்த மண்ணுல பிறந்துட்டோமே, அந்த தத்துவத்தை சொன்ன உயர்ந்த கருத்து சொல்லக்கூடிய அந்த வள்ளலாருடைய சபையில அந்த ஐயா அவருடைய கையில சேது சுவாமிங்கிற அவருடைய உண்மையான அந்த மாமனிதரோட கையால நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் பெற்ற ஒரு பெரிய எனக்கு வாழ்க்கையில திருக்குறள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில நிறைய உயரத்திற்கு உங்களை கூட்டிட்டு போயிருக்கு. ஏன்னா திருக்குறள் சொன்ன அறநெறிகளின் சார்ந்து நீங்க வாழ்ந்தீங்க, அது சொன்ன அன்பை வந்து மனசுல தேக்கி வச்சிருக்கீங்க, அது சமூகத்திற்கு எப்படி பயன்படணும்னு சொல்லிச்சோ அந்த விதத்துல நீங்க பயன்பட்டு இருக்கீங்க. மாணவர்களுக்கு, சமூகத்திற்கு, இலக்கிய ஆர்வலர்களுக்கு, திருக்குறள் மீது அன்பு கொண்டவர்களுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய கருத்துக்களை அள்ளி அள்ளி வழங்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் உங்களை சந்திச்சதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிமா, தொடரட்டும், உறவும் வரவும், இந்த பணி சிறக்கட்டும். ரொம்ப நிறைவான ஒரு பணி, சமூகம் பயனுற, நலம் பெற்று நீடு வாழ இதயம் நிறைந்த வாழ்த்துக்களும் உங்களோட விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்புடன் அன்வர் பாட்ஷா.